ஸ்ரீ வீதராகாய நமஹ. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 36. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே அந்த கைகை தசரதனுக்காக ஏம பிரபன் என்கிற ஒரு மன்னனை தோற்கடித்தான். தேரோட்டி கனைகளையெல்லாம் மழை மாதிரி பொழிந்து அவனை தெறிக்க ஓடவிட்டான். அந்த சந்தர்ப்பத்திலே தசரதனுக்கான அந்த தேரை செலுத்தியது கைகேயி என்று நான் தெரிவித்திருக்கிறேன். இப்ப அவன் மனம் மிக மகிழ்ந்து, நீ மிக திறமையாக தேரை செலுத்தி இந்த போரிலே என்னை வெற்றி பெற செய்திருக்கிறாய். மதிமுகத்தவளே, நான் மகிழ்ந்து உனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு எது வேண்டுமோ அதை நீ விரும்பி கேள் என்று சொல்கிறான். ஆனால் அவளோ மிகவும் நாணமுற்று, எனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை, உங்கள் உறுதிமொழி உங்களிடம் இருக்கட்டும். எப்போது எனக்கு தேவையோ அப்போது அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். அவள் அதற்கு பிறகு ஒன்றும் பேசவில்லை. அதற்கு தசரதனும் இசைந்து விட்டான் என்று குறிப்பிட்டு அந்த தொடரை முடித்திருந்தேன். இப்போது ராமன் பிறப்பும் சிறப்பும் என்கிற அத்தியாயத்திற்கு செல்கிறேன். அவன் தர்பசடல் மன்னன் கௌசலன் என்பவனுக்கும் அவனுடைய அரசி பெயர் அமிர்த பிரபா என்பவளுக்கும் அபராஜிதா என்ற மகள் பிறந்திருந்தாள் என்று குறிப்பிட்டேன். அவளுடைய வேறு பெயர் கௌசல்யா. இந்த கௌசல்யாவை தசரதன் திருமணம் செய்து கொண்டான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு நாள் இரவு இந்த அபராஜிதா என்று சொல்லப்படுகின்ற முதல் மனைவி கௌசல்யா அல்லது கோசலை சில நல்ல கனவுகளை கண்டாள். அவள் கனவிலே கண்டதெல்லாம் ஐராவத யானை, பிடரியோடு கூடிய சிங்கம், கதிரவன், நிறைமதி அதாவது முழு திங்கள், இப்படி சொல்லக்கூடியவற்றையெல்லாம் அவள் கனவிலே கண்டிருக்கிறாள். நல்வூழ் படைத்த பெரியோர் பிறப்பை உணர்த்துவனவாகிய இந்த கனவுகளை கண்ட அபராஜித்தை மறுநாள் காலையிலே தன்னுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துக் கொண்டு தோழிகளோடு தசரதனிடத்திலே வந்தாள். அவனோடு சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்தாள். தான் கண்ட கனவுகளை கணவர் தசரதனுக்கு தெரிவித்தாள். அவற்றுக்கான பயன்களை தசரதன் கூறுகிறான். அன்பே, உனக்கு பிறக்கப் போகும் மகன் அகப்பற்று புறப்பற்றுகளை அறவே அறுத்தெறிந்து வீடு பேறு அடையக்கூடியவன், யாரையும் வெற்றி கொள்ளும் மாவீரன் என்று கூறினான். நவமாசம் கழிந்ததும்
கௌசல்யா ஒரு மகனை ஈன்றாள். தசரதன் வெகு சிறந்த முறையிலே மகன் பிறந்த நாள் மங்களத்தை கொண்டாடினான். வறியோருக்கு வேண்டியவாறே பொருள்கள் எல்லாம் ஈந்தான், தானமாக கொடுத்தான். அப்படியே மகன் கதிரவனை ஒற்ற பொன்மேனியனாக இருந்தான். பிறந்த மகன் தாமரை கண்ணன். பெற்றோர் அவனுக்கு பத்மன் என்று பெயர் வைத்தார்கள். அழகிற் சிறந்த அரசி சுமித்ரையையும் நல்ல கனவுகள் கண்டாள். அவள் கண்டவை ஒரு பெரிய சிங்கம், அதற்கு லக்ஷ்மியும் கீர்த்தியும் தாமரை மலராலே மூடப்பட்ட பொற்கலசங்களில் உள்ள நீராலே நீராட்டுகிறார்கள். சுமித்திரை தான் மலை உச்சியில் உட்கார்ந்து கொண்டு கடல் வரை பறந்துள்ள நிலப்பரப்பை காணுதல், கதிர்கள் வீசும் கதிரவன், மணிகள் பதிக்கப்பட்டுள்ள சக்கராயுதம் முதலியனவற்றையெல்லாம் காண்கிறாள் அரசி சுமித்திரை. அந்த கனவினுடைய பலனையும் தன்னுடைய கணவன் தசரதனிடத்திலே அவள் கேட்டு தெரிந்து கொண்டாள். தசரதனுக்கு அவளுக்கு உலகெங்கும் புகழ் பரப்பும் வீரமகன் தோன்றுவான் என்று கூற அவளும் அகம் மிக மகிழ்ந்து உவகையோடு தனதிடம் சென்றாள். அவள் கருவுற்று இருக்கையில் எல்லாரையும் தன் பணியாட்கள் என்றே கருதினாள். நல்ல வேளையிலே ஒரு மகனை ஈன்றாள். அக்குழந்தையின் நிறம் நீல கமலம் போன்று இருந்தது. பல லட்சணங்களோடு கூடியிருந்ததாலே பெற்றோர் அவனுக்கு லக்ஷ்மணன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் பிறந்ததும் இலங்கையிலே தீய நிமித்தங்கள் தோன்றியது. அவன் பிறந்த நாள் விழாவையும் சிறப்பாகவே தசரதன் கொண்டாடினான். அந்த பிள்ளைகள் தங்களுடைய விளையாட்டாலும் மழலை சொற்களாலும் எல்லோரையும் இன்புற செய்தார்கள். அவர்களுடைய இருவரின் செயல்களும் இந்த அவசர்பிணி காலத்தினுடைய முதல் பலபத்திரனான விசயன், முதல் வாசுதேவனான திவிட்டன் செயல்கள் போன்று இருந்ததாக இங்கே கதையிலே ஒரு ஒப்பீடு செய்யப்படுகிறது. அழகிலே மிகுந்த பரதன் மூன்றாவது மனைவியாகிய பேரழகு மிக்க கைகேயிக்கு அவளது வயிற்றிலே தோன்றினான். பிறகு சுப்ரபை பகைவர்களை முறியடிக்கும் சத்ருகனன் என்ற மகனை பெற்றெடுத்தாள். ஆக இப்போது 4 மகன்கள்: ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். இந்த முதலிலே தோன்றிய அந்த ராமனுக்கு வைத்த பெயர் பத்மன். பத்மன் சொன்னாலே ராமன் அப்படின்னு தான் அர்த்தம். பத்மனுக்கு வேறு பெயர்கள் பலதேவன், ராமன், ரகுவீரன் முதலியவை. லக்ஷ்மணனுடைய வேறு பெயர்கள் வாசுதேவன், அர்த்தசக்ரி முதலியவை. தசரதனின் 4 திசைகள் போன்ற 4 அரசிகளின் 4 பிள்ளைகளும் எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமானார்கள். தசரதன் இவர்கள் கல்வியிலே சிந்தனை செலுத்தினான். பிள்ளைகள் பிறந்துவிட்டால் போதுமா?
அவர்கள் இளம் வயது முதலேயே வித்யா அபிவிருத்தி போன்ற வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? பேரரசனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் வீரம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டாமா? அதற்காக அவர்களுடைய கல்வியை பற்றி சிந்தனை செய்ய ஆரம்பித்தான் தசரதன். காம்பில்ய நாடு மிக்க அழகுடையது. அங்கு சிவி என்ற பிராமணன் ஈசு என்பவளை மணந்து கொண்டு அரி என்ற மகனை பெற்று வாழ்ந்து வந்தான். அந்த மகன் அரி என்பவன் மூடன், அவன் அடக்கமற்றவன் கூட. பெற்றோரிடத்திலே இடுவான். அறம் ஒழுக, கல்வி பயில, செல்வம் சேர்க்க எல்லாவற்றிற்கும் காம்பில்ய நாடு மிக சிறந்தது. இருப்பினும் இந்த சிவி என்கிற பிராமணனுக்கும் இசு என்பவளுக்கும் பிறந்த அரி, அவனுக்கு அந்த கல்வி என்பது சிறிதளவும் ஏறவில்லை. பெற்றோர்கள் அவன் வெளியூர் சென்றால் ஒரு சமயம் கல்வியிலே உயர்ந்து விடுவான் என்று ஏதோ மனசில் வந்தமாறு கருதி அவனை வீட்டில் இருந்து துரத்தி விட்டார்கள். போய் எங்கேயாவது போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவன் இடுப்பிலே கட்டி கொண்டிருந்த அந்த அரை துணி, அதை தவிர்த்து வேறு ஒன்றையும் வைத்திருக்கவில்லை. வெகு துன்பங்களை அடைந்து கடைசியிலே ராஜகிருக நகரை போய் சேர்ந்தான். அங்கே வைவசவத்தன் என்கிற சிறந்த வில்வித்தை கற்பிக்கிற ஆசிரியன் இருந்தான். அவனிடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வில்வித்தை பயின்று வந்தார்கள். அந்த நகரத்து மன்னன் குசாகிரன் என்பவனுடைய மகன் கூட அந்த வைவசவத்தன் அந்த ஆசிரியனிடம் தான் வில்வித்தை பயின்று வந்தான். அரியும் அவனோடு சேர்ந்து சென்று வில்வித்தை கற்று வந்தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த வில்வித்தை கலை இவனுக்கு அரி கல்வியே ஏறவில்லை என்று சொன்னேன் அல்லவா? அந்த கல்வியே ஏறவில்லை என்று சொன்ன அரி அந்த வில்வித்தையிலே சிறந்து விளங்குகிற நிலையில இருக்கிறான். வைவசவத்தன் அவனுக்கு கற்பித்து விட்டான். அந்த நாட்டினுடைய அரசன் குசாகனுடைய மன்னன் கூட இவன் கூடத்தான் அந்த வில்வித்தை பயில்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அந்த அரசன் ஒரு நாள் யாரோ ஒருத்தன் போய் அவன்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்னன்னு கேட்டா, உங்களோட மகன் வில்வித்தையிலே படித்துக் கொண்டிருக்கிறான், அந்த பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனோடு வெளியூர்ல இருந்து வந்திருக்கின்ற அந்த அரி என்பவன் கூட வில்வித்தை பயிற்சி தான் கற்றுக்கொண்டிருக்கிறான். உங்களோட மகனை விட அந்த வெளியூர்ல இருந்து வந்தான அரி என்கிற அந்த பிராமண பையன், அவன் நல்ல சூரியா இருக்கான், ரொம்ப சிறந்து விளங்குகிறான் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் சொன்னான். இந்த குசாகிரன் மன்னன் இடத்துல
அதனால அந்த மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. எனது மகனை விட சிறந்து வில்வித்தை பயிற்சியிலே தேர்ந்தவன் ஒருவன் இருக்கிறானா? உடனே அவன் அந்த வைசவவத்தன் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு, வில்வித்தை பயிற்சி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரை அழைத்து, எல்லா மாணவர்களையும் நீ இங்கே அழைத்து வா, யார் திறமையாக இருக்கிறார்கள் என்று நான் அவர்களை எல்லாம் சோதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அரசன் இந்த மாதிரி கட்டளையிட்டிருக்கிறார் என்பதற்காக அந்த வைசவவத்தன் எல்லா மாணவர்களையும் அழைத்து கொண்டு அரசன் முன்னால் போகிறார். அவ்வாறு போகிற போது அவன் அரியிடத்திலே தனியாக அழைத்து சொல்லுகிறான், இங்கே சோதிக்கிற போது நீ உன்னுடைய திறமையை எல்லாம் காட்டிவிடாதே, ஏதோ நீ கத்துக்குட்டி மாதிரி அப்படி பாவலா பண்ணிட்டு வந்துரு, நீ இந்த வில்வித்தை பயிற்சியிலே நீ ரொம்ப அத்துப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி நீ அவங்ககிட்ட காமிச்சிக்காத, குசாக்கிற மன்னனுக்கு அந்த மாதிரி நீ வெளிப்படுத்தி விடாதே இப்படி மாதிரி சொல்லி அனுப்புறான் அந்த அரிக்கு இந்த வைசவவத்தன் என்கிற ஆசிரியர். அதே மாதிரி போறாங்க. அங்க அரண்மனையில் கொஞ்ச நேரம் அவங்க பரீட்சித்து பார்க்கிறார்கள். அப்போ அரியும் அங்கே இருக்கிறான். அவனுடைய முறை வந்தது. அவன் தன்னுடைய ஆசிரியர் இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாருன்றத மனசுல வச்சுட்டு தன் முறை வந்த போது அவன் தொடுத்த அம்புகளை எல்லாம் தாறுமாறா தொடுகிறான். அப்ப அந்த அரசன் பார்க்கிறான். அரியை இன்னொருவன் புகழ்ந்து பேசியது, அதாவது வெளியூர்ல இருந்து வந்த பிராமண பையன் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான், அவன் அப்படி வில்வித்தையில அவ்வளவு சிறந்தவனா இருக்கான் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய். இப்ப நேரில் அவன் முறை தவறி அம்புகளை எய்கிறான், தாறுமாறாக கணைகளை கையாள்கிறான் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினாலே யாரோ ஒருவன் தவறாக சொல்லி இருக்கிறான். அப்படி ஒன்றும் அந்த அரி கிட்ட ஒரு சாமர்த்தியமான ஒரு இது இல்லை, திறமை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சரின்னு அந்த வைசவவத்தன் ஆசிரியனை அழைத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. அதாவது யாரோ ஒருவர் சொன்னது போய் கூற்று அப்படின்றத அந்த குசாக்கிர மன்னன் உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே அவன் திருப்பி அனுப்பிவிட்டான். அதனால அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இப்ப வைசவத்தன் தன்னுடைய மகளை அரிக்கு திருமணம் செய்து கொடுத்து இரவோடு இரவாக அவனை அங்கிருந்து அனுப்பிவிட்டான். அரி தன் மனையாளுடன் அயோத்தி அடைந்தான். அயோத்திக்கு வந்தவுடனே தசரதனை சந்தித்தான். நான் வைவசவத்தன் வில்வித்தை பயிற்சி ஆசிரியரிடத்திலே இத்தனை ஆண்டு காலம் நான் படித்து தேர்ச்சி பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் தசரதனும் மகிழ்ந்து அவன் அப்போது தன்னுடைய வில்வித்தைகளை எல்லாம் செய்தும் காட்டினான். அதனாலே தசரதன் மகிழ்ந்து அவனிடத்திலே தன்னுடைய 4 பிள்ளைகளையும் வில்வித்தை பயில ஏற்பாடு செய்தான். நால்வரும் வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்றார்கள். மேலும் அவர்கள் பல ஆசிரியர்களின் உதவியால் மேலும் பல்வேறு விதமான கலைகளையும் வித்தைகளையும் கற்றார்கள். தசரதன் மக்களின் தேர்ச்சி கண்டு ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல பரிசுகள் அளித்தான். ஆக வில்லாசிரியனாக மாறிவிட்டான் அந்த அரி.
இந்த நிகழ்வை இந்த அத்தியாயத்திலே அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் வித்யா அபிவிருத்தி செய்து கொண்டார்கள். இதற்கடுத்து தொடரிலே நிகழ்வதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.